வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 123வது பகுதியாக அகம்பாவம் எதற்கு என்ற தலைப்பிலே காஞ்சிமாமுனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அதாவது சக்தி சமுத்திரமாக அம்பாள் திகழும்போது, இறைவன் இருக்கும்போது, அதில் ஒரு சிறு திவளையாக, சிறு துளியாக இருக்கும் நாம் எதற்காக அகம்பாவப்பட வேண்டும் என்று நம்மை நோக்கி ஆத்ம ஞானத்தை தேடும் வகையில் கேள்வி எழுப்புகிறார் காஞ்சிமாமுனிவர். அதை அவருடைய வார்த்தையிலேயே பார்ப்போம். நாம் இதை சாதித்தோம், அதை சாதித்தோம் என்று அகம்பாவப்பட கொஞ்சம் கூட நியாயமில்லை. நாம் எதையும் சாதிப்பதற்கான புத்தியோ தேகபலமோ எங்கிருந்து வந்தது? இந்த பிரபஞ்ச காரியங்கள் அனைத்தையும் செய்கிற ஒரு மகா சக்தியிடமிருந்தே நம்முடைய சக்தி எல்லாம் வந்திருக்கிறது. அது இல்லாவிட்டால் நம்மால் ஒரு சுவாசம் கூட விட முடியுமா? ஒரு நாள் இத்தனை சாதித்ததாக இன்னி கருவப்படுகிற நம்மை விட்டு சுவாசம் போய்விடுகிறது. அதை பிடித்து வைத்துக் கொள்கிற சாமர்த்தியம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்போது நம் சக்தி எல்லாமும் சொப்பன மாதிரி போய்விடுகிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் கூட சக்தி சமுத்திரமாக இருக்கப்பட்ட அம்பாளின் ஒரு சிறு துளி அனுக்கிரகத்திலேயே நடக்கிற காரியங்களை நம்முடையதாக நினைத்து அகம்பாவப்படுவது அசட்டுத்தனம்தான் என்று புரியும். எத்தனை இதை அனுபவத்தில் தெரிந்து கொண்டு அம்பாளுக்கு முன் ஒரு துரும்பு மாதிரி அடங்கி கிடக்கிறோமோ அத்தனை அவள் அனுகிரகமும் அதிகமாக கிடைக்கும் என்று காஞ்சிமாமுனிவர் அம்பாள் இருக்க அகம்பாவம் எதற்கு? சக்தி சமுத்திரமாக இருக்கின்ற அம்பாளின் சிறு துவளையின் கருணையினால்தான் நாம் இவ்வளவும் சாதிக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால் நம் மனதில் அகம்பாவம் எழாது என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை கேட்டு அடக்கத்துடன் நடந்து கொள்வோம். காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.